இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ எப்போ கிளம்புற? நீ எப்போ கிளம்புற? இதை எப்படி சொல்றது? நீ எப்போ கிளம்புற அப்படின்னு சொல்றத when are you leaving? when அப்படின்னா எப்போ, are you leaving அப்படின்னா நீ கிளம்புற அப்படின்னு கேட்கறது. when are you leaving அப்படின்னா நீ எப்போ கிளம்புற அப்படின்னு கேட்கறது தான் இந்த சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? அவ உன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்றத she will not tell you anything. அவன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டா, நீ கேளு அப்படின்னு சொல்றது, இல்லை எதுவும் ஷேர் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீ ஏன் அந்த மாதிரி பேசுற? நீ ஏன் இந்த மாதிரி பேசுற? ஏன் அப்படின்னா வைன் யூஸ் பண்ணுவோம். why are you talking like that அப்படின்னு சொல்லலாம். why are you talking like that அப்படின்னா நீ ஏன் அந்த மாதிரி பேசுற அப்படிங்கிறது. ஏன் இந்த மாதிரி பேசுற அப்படிங்கிறத why are you talking like this அப்படின்னு கேட்கலாம். why are you talking like this அப்படின்னா நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்றது. ஐயோ அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லுவோம்? அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். she started eating சொன்னா அவ சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இதுவே அவன் அப்படிங்கிறத he started eating. he started eating அப்படின்னா அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றது. அடுத்த சென்டென்ஸ், பொய் சொல்லாத. பொய் சொல்லாத அப்படிங்கிறத சிம்பிள், இது ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ். டோன்ட் லை. டோன்ட் லை அப்படின்னா பொய் சொல்லாத அப்படின்னு சொல்றது டோன்ட் லைன்னு சொல்லுவோம். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். நான் வராட்டி என்ன, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? நான் வராட்டி என்ன அப்படின்னு சொல்றத நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்வோம்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கெஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாம அந்த சென்டென்ஸ்க்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். வாட் இஃப் ஐ டோன்ட் கம்? வாட் இஃப் ஐ டோன்ட் கம் அப்படின்னா வாட்னா என்ன, நான் வராட்டி அப்படிங்கிறத இஃப் ஐ டோன்ட் கம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ரொம்ப பேசாம இருக்கிறதே நல்லது. இது எப்படி சொல்லுவோம்? யூ ஹேட் பெட்டர் நாட் டு ஸ்பீக். யூ ஹேட் பெட்டர் நாட் டு ஸ்பீக் அப்படின்னா அதிகமா பேசாம இருக்கிறதே பரவாயில்ல, நல்லது அப்படின்னு சொல்ற சென்டென்ஸை இந்த மாதிரி சொல்லுங்க. யூ ஹேட் பெட்டர் நாட் டு ஸ்பீக். எனக்கு சாப்பிட நேரம் இல்லை. எனக்கு சாப்பிட நேரம் இல்லை. இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ஈட். ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ஈட். இதுவே தூங்க நேரம் இல்லை அப்படிங்கிறத ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? பொதுவாகவே ஜாப்க்கு வெளியில போறவங்க இல்லை வெளியில தங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் அம்மாங்க கேட்பாங்க, எப்படி இருக்க, என்ன பண்ற, பத்திரமா இருக்கியான்ட்டு. நம்ம நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நீ என்னை பத்தி கவலைப்படாத, நீ உன் உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை டோன்ட் வரி அபவுட் மீ. டோன்ட் வரி அபவுட் மீ. டோன்ட் வரினா கவலைப்படாத, அபவுட் மீ அப்படின்னா என்னை பத்தி. டோன்ட் வரி அபவுட் மீ அப்படிங்கிறத நீ என்னை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்றது. சென்டென்சஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேனல்ல டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நீங்க மிஸ் பண்ணாம அதை பார்ப்பீங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய். கண்டிப்பா உங்க சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. See you later.